காசாவிலிருந்து வரும் 22ஆம் தேதிக்குள் இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் அமைதி ஒப்பந்தம் ரத்தாகும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தி 250க்கும் மேற்பட்ட இஸ்ரேல், அமெரிக்க நாடுகளை சேர்ந்தவர்களை சிறைப்பிடித்தனர். பதிலுக்கு ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40,000க்கும் மேற்பட்டோர் பலியானதாக கூறப்படுகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல நாடுகள் முயற்சித்து வந்த நிலையில் பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. இதையடுத்து 15 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் பிடித்துச் சென்ற பிணை கைதிகளை விடுவிக்கவும், அதற்காக இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்களை விடுவிக்கவும் முடிவு செய்யப்பட்டு பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அனைத்து இஸ்ரேலிய பிணை கைதிகளும் வரும் சனிக்கிழமை 12 மணிக்குள் திருப்பி வராவிட்டால் அமைதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு இதுவே சரியான நேரம் என நான் கருதுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலிய பிணை கைதிகளை கொஞ்சம் கொஞ்சமாகவோ அல்லது 1, 2, 3 என விடுவிக்காமல் மொத்தமாக விடுவிக்கப்பட வேண்டும். அனைவரையும் திரும்ப பெற விரும்புகிறோம் என்றார்.